எபேசியரை பற்றி, எபேசு சபையினுடைய நிலவரங்களை பற்றி கடவுள் அனுப்பின கடிதத்தை படித்து அதை நாங்கள் பிரயோகிக்கிறதுல ஈடுபட்டிருக்கிறோம். அதனால இன்றைக்கும் அந்த கடிதத்தை வாசிக்கிறேன், கவனிச்சு கொள்ளுங்க. அப்போகலிப்சிஸ் 2வது அதிகாரம் 1-7 வரைக்கும். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரியாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரியாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீ வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். அதில் சகோதரே, நாங்கள் எபேசிய சபையினுடைய போதக மூப்பனுக்கு கிறிஸ்துவால அனுப்பப்பட்ட லெட்டர்ல அதனுடைய ஃபார்மேட்டை நாம முதல் விளங்கினாங்க. ஒன்று யாருக்கு அனுப்புறார், யாரு அனுப்புறார், பிறகு அந்த கடிதத்தினுடைய உடல் என்ன, பிறகு அந்த கடிதத்தினுடைய முடிவு என்னன்றத நாமல் அந்த லெட்டர்ல பார்த்தனாங்க. அதுல யாருக்கு அனுப்புறது, யார் அனுப்புறது என்றதெல்லாம் நாங்கள் பார்த்து போன நம்பர் அந்த கடிதத்தினுடைய உடல் நாங்கள் அதை ஆராய வலிக்கிட்டோம். அது அந்த உடல் விஷயம் எங்களுக்கு 2 பிரிவாக அது அந்த உடல் பிரிஞ்சிருக்குது. ஒன்று அந்த சபையில இந்த நல்ல விஷயங்கள் அல்லது அந்த போதக மூப்பன்லையும் சபையார் மத்தியிலையும் காணப்பட்ட நல்ல விஷயங்கள். 2வது அந்த போதக மூப்பன்லையும் சபையிலையும் இருக்கிற கெட்ட விஷயங்களை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுற. பிறகு முடிவாக அந்த கெட்ட விஷயத்தை சரிப்படுத்த பார்க்கணும். இல்லாட்டி நான் என்ன செய்வேன் என்றத பயமுறுத்தினார். அதை நான் சொன்னபடி கேட்டு மனம் திரும்பினா அதுக்கு நான் எப்படி நான் அதை பாராட்டி என்ன பரிசு தருவேன் என்றதையும் அவர் சொல்றேன். இதான் அந்த கடிதத்தினுடைய அமைப்பு. அதெல்லாம் அந்த கடிதத்தில் நாங்கள் முக்கியமாக போன முறை ஆண்டர் பாராட்டின விஷயம், மற்றது இந்த கெட்ட விஷயத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிறது. நாங்கள் முக்கியமான ஒரு சத்தியத்தை பார்த்து நாங்கள் இயேசு கிறிஸ்து அவர் உண்மையுள்ள சாட்சி. அவர் தந்த பேரால தான் கூட்டி சேர்க்கிற சபைகள் மத்தியிலையும் சபைகளுக்கும் அவர் உண்மையுள்ள சாட்சி. அவர் தண்டியாக்கள் என்றபடியால சும்மா கண்டும் காணாம பக்கச்சார்பாக விட்டுட்டு போக இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவது சபையில தான் தொடங்கும். அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுறதுக்கு சாட்சி வேணும். அந்த சாட்சி கிறிஸ்து அவர் முதலாவது சபைக்கு பற்றி தான் அந்த சாட்சியும் கொடுக்கிறார். அதுல என்ன பிரச்சனை, என்ன நல்ல இருக்கு. வெளிப்படையான புத்தகத்திலும் அதான் ஆர்டர். தேவனுடைய நியாய தீர்ப்பு முதல் சபையில தொடங்குது. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் சபையில கடவுளுடைய நீதியான தீர்ப்பை தொடங்குற. பிறகு 4ஆம் அதிகாரத்தில இருந்து அங்கால நாம 11ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்து நாங்கள் அங்க கள்ளச்சபைக்கு மேல கடவுளுடைய நியாய தீர்ப்பு. பிறகு 11 இருந்து 19 வரைக்கும் நாங்கள் பொதுநல வாயத்தில், அதாவது கடவுளால ஆளப்படாத நாடுகளுக்கு மேல
கடவுளுடைய நியாயத்துக்கு. அயல அவர் சபை கள்ள அஞ்ஞான மார்க்கம் அல்லது கள்ள போலி சமயம், பிறகு அவரை கொஞ்சாத நாடுகள், அதுல எல்லாத்துக்கும் அவர் உண்மையுள்ள நியாயாதிபதியார். அந்த உண்மையுள்ள நியாயாதிபதி இது எங்களுக்கு வெளிப்படுத்தல தெளிவாக சொல்ற. அத உண்மையுள்ள சாட்சி நான் என்றது. அதுல உண்மையுள்ள சாட்சி என்றது அந்த யோவானுக்கு அவர் கதைச்ச இன்ட்ரடக்ஷன்ல வடிவா அவர் அதை சொல்ற. நான் உண்மையுள்ள சாட்சி. உண்மையுள்ள சாட்சி யாருக்கு? எந்த நாமத்தால உண்மையாலுமே என்னோட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற மக்கள் மத்தியில இருக்கிற குளறுபடிகளுக்கும் நான் சாட்சி. அவர்கள் புறஜாதிகள், அதனால சுபாவ கிளைகளையே கடவுள் வெட்டி எறிஞ்சிருப்பார் என்றார். ஒட்ட வைக்கப்பட்ட எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியாவை வெட்டுறது அவருக்கு பெரிய கஷ்டம் இல்லை. அதனால 1500 வருஷமா கிமு 1500 ஆமா 1500 வருஷமா ஒரே ஒரு இனத்தை இந்த சபையா கூப்பிட்டு நான் எல்லாம் செய்து அவளை அப்பப்ப வெட்டி எறிஞ்சு கடைசியில முழுசாகவே நான் வெட்டி எறிஞ்சு போட்டேன். இனிமேல் என்னுடைய ராஜ்யம் உங்களிடமிருந்து அதுக்கு கனி தரக்கூடியாக்கள்கிட்ட குடுபடுது. இது முதல் இனிமேல் உங்களுக்கு ராஜ்யம் சம்பந்தம் இல்லை என்று வெட்டி எறிய முடியுமெண்டா 1500 வருஷமா நான் வளர்த்த சபை இந்த இப்ப ஒட்ட வச்சு ஒரு 10, 15, 20 வருஷம் தானாவது அதுக்குள்ள நீங்கள் இப்படி விளையாட்டு காட்டுவீங்களா கெதி கண்டு வெட்டுவன். இதான் அங்க இருக்கிற எச்சரிக்கை. அதுல புறஜாதிகளுக்கு அந்த அளவு நீண்ட தூரமா விட இல்லை. புறஜாதி சபையில சீக்கிரமா வருவேன் நான் ஏண்டா இதுல டிலே பண்ண வேண்டாம் நீங்கள் மனம் திரும்ப. ஏண்டா நான் ஐ எம் கமிங் குயிக். நான் சீக்கிரமா வருவது அவர் ஜூதர்களுக்கு நான் சீக்கிரமா சீக்கிரம் அவர் சொல்லவில்லை. அவர் பொறுமையா தான் வருது. ஆனா புறஜாதி சபைகளுக்கு ஒட்ட வைக்கப்பட்ட ஆக்களுக்கு அவர் சீரியஸா தான் என்ற அதுல அதுல அவர் உண்மை உள்ள சாட்சியா இருக்கிறார். அதுலயும் அவர் உண்மை உள்ள சாட்சி. தண்ட சர்ச் தான் செத்தம் சிந்தி சம்பாதிச்சியாக்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஐயோ அவங்க எவ்வளவு நல்ல விஷயத்துல இருக்கிறாங்க. கள்ள விஷயங்கள் சரியாத்தான் இருக்குது. இந்த ஒற்ற விஷயத்துல பிழைச்சு போய் கிடக்குது என்றுட்டு அவர் அத கொஞ்சம் மனசு இறங்கி பட்டம் படாம சாஃப்டா கதைக்க இல்லை. அதான் இருக்கிற பிரச்சனை. இயேசு கிறிஸ்து அந்த ஒரு பிரச்சனைய சாஃப்டா கதைக்கல. அவர் சொன்னார் நான் மனம் திரும்பல என்றா சேர்ச்சே இருக்காதல்ல. அதான் இந்த பாயிண்ட். ஐ வில் அன்சேஸ் தட், அதாவது விளக்கையே இல்லாமலாக்குவன், குத்து விளக்கே இல்லாமலாக்குவன் என்ற இதுல விளக்கு தண்டு என்று டிரான்ஸ்லேட் பண்ணினது. அது விளக்கு தண்டு யார்? பைபிள்ல மேல கொடுத்தது அவர் எதுக்குள்ள நடமாடுற 7 குத்து விளக்குகள். அப்ப உண்மையில இந்த இடத்துல விழுந்திருக்க வேண்டியது தமிழ் இங்கிலீஷ்ல சரியாத்தான் இருக்குது. ஏன் இந்த விளக்கு தண்டு மாத்தினானோ தெரிய. மேபி அந்த குத்து விளக்குல அந்த அந்த வைக்கிற நாம முழுதிரி மேல கொளுத்துவோம் தானே, அது இல்லாம இதைத்தான் நம்ம தண்டு சொல்றாரு தெரியாது. அப்படி இவங்க தமிழ்ல விளங்கி கொண்டாங்களோ தெரியாது. ஆனா இங்கிலீஷ்ல இருக்குது நான் குத்து விளக்க இல்லாமலாக்கு. அதாவது எரேசு சபை என்றது சபை இல்லாம போய் இதான் அதனுடைய விஷயம். ஆனா அப்படி இல்ல நடந்திருப்பிச்சியலோ ஜீவ விருட்சம் உங்களுக்கு தான். எங்கடையாண்டவர் பரிசளிக்கிறதுலையும் அவர் பயமுறுத்துறதுலையும் அவர் பக்கச்சார்பே இல்லை. அவர் சரியான கவனமா இருக்கிறார். அதுல இதுல பாராட்டின விஷயங்கள் நமக்கு தெரியும். அவள் எபேசு சபையினுடைய மூப்பன் மற்ற அந்த மக்களும் அவர்கள் அங்க நிக்கோலாய் மதஸ்தர் என்று சொல்லப்பட்ட யாக்கள், மற்றது அப்போஸ்தலரா இல்ல ஆனா தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லி கொண்டிருந்த மக்கள், அதை விட வேற சில பொல்லாத யாக்களும் அங்க சேர்ச்சுக்கள் இருந்தவர். அதுல அந்த மாதிரி யாக்கள் எல்லாரையும் திட்ட தெளிவா சோதிச்சு அறிகிறன்னு சொல்றது கேட்டு விளக்கம் சொல்ல இல்ல, அதை ஜஸ்ட் பார்த்ததை வச்சும் விளக்கம் சொல்ல இல்ல. சோதிச்சு அறிகிறன்னு கண்டது கேட்டது எல்லாத்தையும் தீர படிச்சு பார்த்து விசாரிச்சு போட்டு எது சரி என்றதை முடிவு பண்றது. அதனால நாம கண்ணால பார்த்ததை வச்சுக்கொண்டு அது சரி பிழை என்றது நாம முடிவு பண்ணேராது. ஏன்னா அந்த விஷயம் என்னத்துக்காக செய்யப்பட்டது, அவருடைய இன்டென்ஷன் ஏன் அந்த இடத்துல
என்றது பல விடயங்கள் நாம தீர விசாரிக்காம ஒரு நாள் நாம ஜட்மெண்ட் கொடுக்க இயலாது. அதே நேரம் நாம கேட்டதை வச்சுக்கொண்டும் அப்கோர்ஸ் நாம இல்ல நம்பகமான ஆட்கள்ல இருந்து அது வருது அப்படின்னு சொல்லி நாம ஒரு விஷயம் கொடுக்க இயலாது. நாங்கள் தீர இதை பற்றி ஆராய்ஞ்சு முடிவு பண்ணி இருக்க வேணும் அந்த விஷயத்துல. அதுல அவங்க அதை செய்யறாங்க. அதை செய்யறது லேசான விடயம் இல்ல. போன முறை பார்த்துறாங்க. ஏண்டா அப்போஸ்தலர்கள் இல்லாத ஆட்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுறத சோதிச்சுத்தான் அறிய வேண்டி இருந்தார். அப்படி என்ன அப்போஸ்தலனா ஒரு ஆள் இருக்கணும்ன்றதுக்கான குவாலிபிகேஷன்ஸ்ல கணக்கு அந்த ஆட்கள்ல இருந்திருக்குது. அதனால அதை டெஸ்ட் பண்ண வேண்டியதா போச்சு. இல்லாட்டி அந்த குவாலிபிகேஷன் இப்ப நம்ம காலத்துல தெரிகிறது மாதிரி இருந்தா நாம உடனே அப்போஸ்தலர்ல போறான். ஆனா அவன் எபேசு சபையினுடைய மூப்பன் சத்தியான பிரியாசப்பட்டு அதை முடிவு பண்ணிருக்கான். என்ற வேதம் முற்றுப்பறையில என்ற கடவுள் இன்னும் கதைச்சு கொண்டிருக்கிறார் என்றது இன்னும் ஜோவானும் இருக்கிறார். அப்போஸ்தலன் இன்னும் அப்போஸ்தலர்கள் முழுக்க இல்லாம போகையில அயல கிறிஸ்துவ கட்டளையிடப்பட்ட அந்த நபர்கள் மற்றும் கிறிஸ்துவனுடைய ஆவிய பெற்ற வேற நபர்களும் அந்த சபையில தீர்க்க தரிசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவ பார்த்த ஆட்கள் 500 பேர், அதுக்கு அதிகமான பேர் தரிசனமாகி இன்னும் கனவரிசமும் ஆகையில அப்ப இதுக்குள்ள சில வேளையில நிறைய பேர் அதுல இருக்க சில பேர் அதை கிளைம் பண்ணிருக்கலாம். நாங்களும் அது செய்யறோம் தானே. அத இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில அவன் அவ்வளவு விவேகத்தையும் புத்தியையும் ஏனைய தீர்க்கதரிசிகள் மோசையினுடைய புத்தகங்கள் எல்லாம் வச்சு அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. இல்ல இது விஷயம் இப்படிதான் போயிருக்கிறாங்க. கேட்டதை வச்சும் பார்த்ததை வச்சும் அவங்க சொல்ல இல்லை. அயால இது ஒரு விதத்துல அந்த சபையாருக்கும் அதுல பரீட்சையத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த தூதன் அந்த போதர் முனைஞ்சிருக்க வேண்டும். என்றா இப்படிப்பட்ட கனவேர் வெளிக்கிட்டு கடைசியில யாரு கெட்டு போறது? அந்த சபையாடுகள். அதனால சபையாடுகளுக்கும் அதை பற்றி விளங்கப்படுத்தி அதுல இருக்கிற விஷயங்கள் சூட்சுமங்களை சொல்லி அந்த சபையார் கடைசியில அவர்களுக்கு மேல சில அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்ததையும் வேதமங்களுக்கு காட்டு. சோதித்து அறிந்து அவர்கள் பொய்ய ரெண்டாவது சேர்த்துக்களை வச்சிருக்கீங்களோ கட்டாயம் சேர்த்து விட்டு வெளியில போடும். அப்படி என்ன டிசிப்ளின் ஆக்ஷன் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. சரியா? அப்ப சேர்ச்சோவா சேர்ந்து அந்த ஆட்களுக்கு மேல ட்ரையல் வச்சு அப்ப சபையில உபதேசம் பக்கா, சபையில சர்ச் டிசிப்ளின் பக்கா அல்ல, சபையில அவர்களுடைய உபதேசமும் டிசிப்ளினும் பக்கம் தான். கட்டாயம் உபதேசத்தின் அடிப்படையில திருவிருந்து திருமுழுக்கு விஷயங்களும் பக்காவா தான் இருந்தார். அவங்க பொல்லாதையாக்களை சகிக்க மாட்டாங்க. என்ன லேசில் இடம் கொடுப்பான் டக்குனு சும்மா சும்மாக்கள் சேர்ச்சுக்கல வர. அதனால உபதேசம் சரியா இருக்குது என்று சொன்னா அங்க பிரசங்கம் சரியா இருக்கு. ஏன்னா பிரசங்கம் பிழைக்குதுன்னா உபதேசம் பிழைக்கும். அப்ப ஒரு கூட்ட மக்களை மெய்யான சபையாக்கள் ட்ரூ சர்ச் என்று சொல்றதுக்கு நாம காட்டுற முக்கியமான 3 தகுதிகள். ஒன்று, அங்க வேதபூர்வமான பிரசங்கம் இருக்க வேணும். வேதபூர்வமான பிரசங்கம் இருந்தா வேதபூர்வமான உபதேசம் அங்க இருக்கு. இரண்டாவது, அந்த வேதபூர்வ உபதேசத்தை முரணா நடக்கிற ஆக்கள் மேல நாங்கள் டிசிப்ளின் ஆக்ஷன் எடுப்போம், சிக்ஷை. அது அங்க இருக்குது. ஏன்னா அதை சரிப்படுத்துறது. ஏன்னா அதுல சிக்ஷை எடுக்காம சத்தம் போடாம விடுற நோஞ்ச ஆண்டவர் நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரை நீயும் வெறுக்கிற, அது எனக்கு பிடிச்சிருக்குது. அப்ப அவங்களும் வெறுத்து இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு அது சரியா பிடிச்சிருக்குது. அடுத்தது அங்க ஞானஸ்நானம், அடுத்தது கெட்ட வச்ச 2 புதிய உடன்படிக்கையின் அந்த சக்ரமெண்ட்ஸ் அல்லது அருட்சாதனங்கள் 2 அங்க இருந்திருக்கு. உபதேசம் சரியா கட்டாயம் அது இருக்கு. உபதேசம் அங்கேயும் பிழைச்சாதான் அதுகளும் பிழைக்கும். உபதேசம் பிழை என்று சொன்னதான் அங்க சிக்ஷையில பிழை வேற சிக்ஷிக்க மாட்டாங்க. பொதுவா சேர்ச்சில டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்காத சபைகள்ல அங்க வேதபூர்வமான பிரசங்கள் குறைவா இருக்கு. கேட்டா பானையில இருந்தா தானே அகப்பையில எடுக்கிறது, சரியான சத்தியத்தை கொடுத்தானே பிள்ளையார் நடக்கிறான் அந்த சபையில தெரிகிறதுக்கு. தானே அடுத்த லெவலுக்கு போறது. இது மூப்பனும் அதே சொதப்பல் கேஸ், அங்க இருக்கிறதும் அதே வேலைன்னா பிறகு அங்க ஆக்ஷன் எடுக்கிறது. 2 பேரும் மாறி மாறி கவர் பண்ண வேண்டிய நாட்களை நாங்கள் விட்டு தரோம், நீங்கள் விட்டு தாங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, அப்படி இப்படி. சத்தியத்துல வைராக்கியமும் உண்மையுமாயிருந்தா கிறிஸ்து சொல்ற மாதிரி அவங்க பொய்யர்ன்றதை நீ கண்டறிஞ்சிட்ட, அவங்கள சகிக்க கூடாமல் இருக்கிறத நான் விளங்கிட்டேன்.
இந்த நிக்கோலாய் மதம், ஐயோ அதவங்களை நானும் மறுக்கிறேன் நீயும் மறுக்கிற, சூப்பராப்பா, எந்த மனம் அறிய நீங்கள் செய்கிறீர்கள், இந்த மனம் கூட மனம் தான். சோ இப்படிப்பட்ட இதனால சபையாக்களுக்குள்ளேயும் அந்த அந்த ஆவி, அந்த சரத்து, உபதேச வைராக்கியம் ஓடும். இப்ப நம்ம ஸ்டைல்ல சொல்றோம்னா ரிஃபார்ம்டு வைராக்கியம், ரிஃபார்ம்டு டாக்டரின், ரிஃபார்ம்டு டிசிப்ளின் ஆக்ஷன், ரிஃபார்ம்டு ஞானஸ்நானமும், சீசர்களுக்கான ஞானஸ்நானமும், திருவிருந்தம், ஆக்கள் திருவிருந்த அந்த விருந்த குறைச்சு மதிப்பிடக்கூடாது கவனமா பார்த்து பார்த்து ஆயத்தங்களோட எல்லாம் சரியாதான் நடக்குது. ஆனாலும் உன்னில் ஒரு குறை உண்டு. யோ என்னண்டப்பா இவ்வளவு சொல்லி போட்டு புளிய போட்டு எல்லாம் சரியான கடைசியில குறை இருக்குன்னு சொல்லு. ஆகையால உபதேச ரீதியா சரியா இருக்கிற சபை, வேதபூர்வ பிரசங்கம் இருக்கிற சபை, டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்துக்கொண்டிருக்கிற சபை, கர்த்தருடைய திருவருட்சாதங்களை அனுசரிச்சு கொண்டிருக்கிற சபையிலையும் குறைகள் இருக்கிறத சபைகளின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற சபையினுடைய தலைவர் அடையாளம் கண்டு சொல்லுறார். விளங்குதோ? அதுதான் இங்க எபேசு சபையில இருக்கிற பெரிய டேர்னிங் பாயிண்ட். நமக்கு பெரோயால உபதேசம் சரி, வேதபூர்வ பிரசங்கம் சரி, டிசிப்ளின் ஆக்ஷன்களுக்கு நாம் அந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சரி, அல்லது திருவிருந்த இதுகள் எல்லாம் பார்த்து பார்த்து கவனமா ஃபில்டர் பண்ணுறோம் எல்லாம் சரி. ஆனா நம்மளையும் குறை இருக்கு. குறை இருக்குன்னா என்ன குறை இருக்குன்னு தெரியாம போவே. இது அந்த எல்லாரிலையும் குறை இருக்குத்தானே என்ற விசக்கதையில் நாம் இந்த கதை கிறிஸ்து என்ன குறைந்து சொத்திக்கான நிர்பலத்துக்களை ஆகல அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாம் பாராட்டி முடிஞ்சது. இப்ப கடிந்துரைத்தலும் கண்டனம். ஆல்ரைட். ஆகல அது 4ஆம் 5ஆம் வசனங்கள்ல வருது. 4ஆம் 5ஆம் வசனங்கள் கிறிஸ்து சபை, மெய்யான சபையின் நல்ல விடயங்களை மட்டுமல்ல கெட்ட விடயங்களையும் அவர் கவனம் செலுத்துகிறார். முக்கியமான சத்தியம். மெய்யான திருச்சபையின் நல்ல விடயங்களில் மட்டுமல்ல தீய கெட்ட விடயங்களிலும் அவர் கவனம் எடுக்கிறார். இரண்டாவது, அவருடைய சகல கற்பனைகளும் கைக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சகல கற்பனைகளும் கைக்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இங்க நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஒரு செத்த ஈகானம் பரிமள தைலக்காரன் தைலத்தை நார பண்ண, ஒரு கற்பனைய நாங்கள் தொடர்ச்சியாக அலட்சியமா இருக்கிறது காரணம் கிறிஸ்து எங்களை சபையிலிருந்து தூக்க, விளங்குதோ, சபையில இல்லாமலாக்க. ஏண்டா பல சபைகளுக்கு பல பட்டியல், அந்த பிள்ளை இருக்கு இந்த பிள்ளை இருக்குன்னு 2 3 எல்லாம் கேட்கிறேன். எபேசு சபைக்கு டாக்ட்ரினலி பெர்ஃபெக்ட், டிசிப்ளினரி பெர்ஃபெக்ட், அதனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சக்ரமெண்டலி அவர்கள் பெர்ஃபெக்ட். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இன்னும் இருக்கு. அந்த பிரச்சனை ஆண்டவர் சத்தியா பார்த்துட்டு சொல்ற, அது என்ன சரி, அது ஒரு குறை. அந்த குறை நீ சரிப்படுத்தும். அதுல பல கட்டளைகள் கை கொள்ளுறன் 1 2 தான் கொஞ்சம் மிஸ் ஆகி கொண்டிருக்குது என்று சொல்லுற கதை சபையின் தலைவருக்கு பிடிக்காது கடைசி வரைக்கும். இதான் இந்த பாயிண்ட். பல கற்பனைகள் செய்கிறோம் தானே, ஆண்டவர் பார்த்து செய்வார் என்றா ஏன் எபேசு சபைக்கு பார்த்து செய்யல? ஒரே ஒரு பிரச்சனை தான். ஏன் எபேசு சபை அவர் அப்படியே சபையா வச்சிருக்கல? எங்களுக்கு தெரியும், ஒரு 100 வருஷத்துக்குள்ள சபை இல்லாம போச்சு.
எபேசுல சபையே இல்லை வரலாற்றுல. ஏன்னா ஆண்டவர் சொன்ன விஷயம் அந்த ஒரு பிரச்சனையை சரிப்படுத்தல, அதான் அங்க இருந்த பிரச்சனை. ஆயால கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளப்பட வேண்டும், அது கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு கற்பனை கை கொள்ளப்படையிலேன்னா அது தைலக்காரன் தைலத்துக்குள்ள செத்தையி விழுந்து நாடுற மாதிரி. இது வசனம் எங்க? ஆண்கள் செத்தையி தைலக்காரனுடைய தைலத்துல விழுந்தா நாடுறது ஒரு ஈகான் நாரிப்போ. பிரசங்கி 10 வாசிக்க. இந்த எபேசுவினுடைய சொற்ப மதியின நார பண்ணிச்சு கடைசியா. ஒரு பாவம் காணும் திருப்பி திருப்பி அதுல நாம அலட்சியமா இருக்கிறது காணும். நம்மள நார பண்ண, குடும்பத்தை நார பண்ண, சபையை நார பண்ண, தனிப்பட்ட வாழ்க்கையை நார பண்ண. ஒரு பாவம் காணும், ஒரு கற்பனை அது நாம கை கொள்ள. அதான் எபேசு சபையில் இருக்க படிப்பு ஆண்டவர் சரியான சீரியஸா இருந்து கொண்டிருக்கிறார். அவர் காட்டின ஒரே ஒரு விஷயம் தான் அதுவே நார பண்ணிச்சு. அல்ல, மூன்றாவது விஷயம் நாம கவனிக்கக்கூடியது, ஒரு விசுவாசி தன் முழு நிலைமையும் எப்படி இருக்குன்றது அறிஞ்சு கொள்றது நல்லது. எப்பயுமே ஒரு விசுவாசி தனது முழு நிலைமையும் எப்படி இருக்கிறது அறிகிறது நல்லது. தன் முழு நிலைமையும் விளங்குதோ, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, முழு நிலைமையும். ஏன்னா 99% கற்பனையும் கை கொண்டு போட்டு ஒன்றில மட்டும் நாம பிசகுப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றா ஆண்டவர் சொன்ன மனம் திரும்பாட்டி நார்வ இல்லாமல் ஆக்கணும். ஆயால அதுல நாம என்ன வேத வார்த்தையால நமக்கு சொல்லப்படுகிற பல கற்பனைகள் கத்தாவே ஸ்தோத்திரம் நாமல் இதெல்லாம் ஐயா இந்த பிரசங்கத்துல வேற கடிந்து கொள்ளலுக்கு நான் இல்ல ஆண்டவரே எனக்கு நான் அதுல சரியா இருக்கேன் ஆராய்ஞ்ச வாக்கிய தெரியுது வடிவா என்று சொல்லி கொண்டிருக்கீங்களா. ஒரு இடத்துல நெடுக நாம முட்டுப்படுறோம்டா இல்ல அது ஆண்டர் பார்க்கல, அவர் அவ்வளவு கடின எஜமானா, அவர் ஒற்று பிள்ளைக்கு நம்மளை அப்படி இல்லாமல் ஆக்குவார, இன்னும் அவள் கண்டிப்பார. இந்த ஒரே பிள்ளை எபேசு சபை இல்லை. அதனால அவர் சபையை இல்லாமல் ஆக்குறார். அதான் அந்த பாயிண்ட். ஏன்னா அது ஹோல் சர்ச்சும் அந்த பிரச்சனையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தனியராக இருந்தா அவர் அந்த சபையில இருந்து தூக்குவார். ஆனா மூப்பல்ல இருந்து எல்லாருமே அந்த குறிப்பிட்ட பாவத்தில் அவர்கள் அதை பட்டும் படாம அது பெரிய விஷயம் இல்லை என்ற மாதிரி போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிடிக்கலையே. அது இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறீர்கள், இவ்வளவு தேடி தேடி சோதிச்சு எல்லாம் அவன் பிள்ளை என்றெல்லாம் காட்டுறீர்கள். டேய், உங்களை மட்டுமே அந்த ஒரு விஷயத்துல மட்டும் விட்டுட்டு சதமனாம இருக்கிறீர்கள். அதனால நான் கெதிகண்டு வருவேன், கெதியா நீ சரிப்படுத்தாட்டி தூக்கி போடுவன் வெளியால. அதுல எவ்வளவு சரியான முக்கியமான பிரச்சனை இந்த சபையில. அல்ல, எப்படி நாலாவது விஷயம், எப்படி கத்தரங்களை பாராட்டுறத சந்தோஷமா நாம ஏற்றுக்கொள்றோமோ கத்தரங்களை கடிஞ்சு கொள்ளையும் நம்மட நன்மை கண்டு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளவன். கத்தர் பாராட்டும் போது அதை ஏற்றுக்கொள்றோம்னா கத்தர் கடிஞ்சு உரைக்கும் போதும் ஏற்றுக்கொள்ள வேணும். இந்த இடத்துல எங்களுக்கு சொல்லப்படுற அந்த செத்த ஈ அல்லது அந்த குறை என்ன, அந்த கெட்ட விஷயம், ஆதி அன்ப அப்படியே அப்படியே விட்டு விட்ட ஆதி அன்ப விட்டு விடுதல். ஃபர்ஸ்ட் லவ் இப்படிதான் இங்கிலீஷ்ல வருது, கிரீக்லையும் அப்படித்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் லவ், முதல்
முதலாவது என்னில காட்டின அந்த அன்பு என்ன அறிஞ்சு விளங்கி கொண்டு நான் உண்ட கடவுள், நீ என்ற பிள்ளை, நான் உடைய ஆண்டவன், நான் உண்ட மீட்பர் என்றதெல்லாம் நீ அறிஞ்சு விளங்கிக்கல என்னில காட்டின அந்த அன்பு அது இப்ப விட்டு போகும். விட்டா என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது நாம அதை வேணுமென்று விட இல்லை, வேணுமென்று ஒரு நேரம் இப்படிப்பட்ட சபை விட போறதும் இல்லை. இவ்வளவு உறுதியா வைராக்கியமா சகிச்சு பொறுமை கொல்லாதவனை எல்லாம் சகிக்கலாம் இருக்கும் அவ்வளவு வைராக்கியமான சபை தெரிஞ்சு கொண்டு இங்க ஆதி என்ப விட இல்லை. அந்த விட்டாய் என்று வர்ற அந்த கிரீக் வேர்டு அது ஸ்லைட் அவே, அதாவது இங்கிலீஷ்ல அப்படியே சறுக்கி போக விட்டுட்டாங்க. அதாவது அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளில இருந்து சருக தொடங்கிட்டது. அதான் அந்த சொல்லு. இப்ப நாம ஒரு ஆளை நாம கொடியேற்றுறோம், பட்டமேற்றுறோம், அல்லது அதை நாம விட்டுக்கு பிடிச்சு கொண்டு நிற்கிறோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்மள இருந்து லூஸ் ஆகி கொண்டு போதும். அல்லது நாம கட்டி வச்சுட்டு இருந்து நம்ம மரத்துல அந்த கட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் லூஸ் ஆனது, அது கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுது அந்த 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 கட்டு. அப்ப அது வேணுமென்று விட விடையில அது விடுறோம் என்று தெரியாமலே விடுபட்டு கொண்டு போச்சு. அதுதான் அந்த சரியான அந்த அதாவது வழி விலகுதல் என்றது வேணுமென்ற வழி விலகுறே இல்லை. இதான் ரோட் எடுத்து மொக்க மாதிரி ரோட்டு இல்லாம இல்ல பாய்வான நாம போய்கொண்டிருக்கல நாம ஒன்றில் அயத்து போறோம், அல்லது கவனம் எங்கேயோ திரும்பிட்டது, அல்லது நம்மளுடைய வேற யோசனைகள் மண்டைக்குள்ள வந்திருக்குது. அதனால நம்மளுடைய பைக் அது ஒரு பக்கம் அங்கால மாற தொடங்கிச்சு. அதுல ஒரு வேணுமென்று நித்திர உள்ள இல்ல, ஒரு வேணுமென்று இப்படிப்பட்ட சபை உண்டு. நாம கூட அப்படி ஒரு நாள் வேணுமென்று விட போறது இல்லை. ஆனா நாமளே கணவர் அப்படி விட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் நாமளே கணவர் அல்ல விட்டுட்டோம் ஆதி அன்பை. இன்னும் இதே இருக்கிற நாமளே பல சந்தர்ப்பத்தில் நமக்கே தெரிய நாம விட்டுட்டோம் அண்டு, ஆனா விட்டு கொண்டு போறோம். அதனால என்னடா இவ்வளவு சோதிச்சறிய தெரிஞ்ச அந்த மூப்பனுக்கும் அல்லது சபையாருக்கும் தாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லவ் கடவுள்ல இருந்து விடுறோம் என்றது தெரியலையா ஆக்களுக்கு? வீரபூர்வமான பிரசங்கம் இருந்தது, டாக்ட்ரினல் ஸ்டாண்ட், ஸ்டேட்மெண்ட், கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் எல்லாம் சரி. அதுகளுக்கு எதாவது நடந்தா அதுகளுக்கு டிசிப்ளின் ஆக்ஷன் இருக்கிறதும் எல்லாரும் சரி. ஞானஸ்நானமா திருவிருந்தா எல்லாரும் ஒழுங்குவா வாரோம். ஓய்வு நாள் கற்பனையா எல்லாம் கை கொள்றதுக்கு விழுந்தடிச்சு எல்லாம் வந்து நிக்கிறோம். குடும்ப ஜபமா இதா அதா கட்டளைகள் அந்த விஷயங்கள் எல்லாம் நாம சரி செய்கிறோம். ஆனால் நாம ஆதி அன்பை விட்டு இருக்கிறோம், விடுறோம். ஆதி அன்பை எங்கள்ல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லைடிங் அவே. அதாவது நாம அந்த மிதந்து கொண்டு கடல்ல கேட்கல, கசூர் மிதந்து கொண்டு அடிச்சு கொண்டு கேட்கல, நமக்கு ஒரு நிப்பாட்டி எழுப்பி பார்த்தா தெரியும் நாம கரையில இருந்து நல்லா தூரம் நாம வந்துடும். நாம மிதந்து கொண்டு நாம கிட்டடியில நிக்கிறோம். ஜொசாயஞ்சாவான்னு கூப்பிடுற அளவுக்கு அது மிதந்து கொண்டு போகும், ஸ்லைடிங் அவே. வேணுமென்று நான் போறேன் பேர் அடிச்சு கொண்டு போறேன்னு பின்னாலே போகல, ஜஸ்ட் மிதக்கிறதா. அப்ப அந்த ஃப்ளோட்டிங்குக்கு அந்த அந்த எங்களை சுத்தமான நீரோட்டமும் மேலையும் அதை எங்களை அப்படியே கொண்டு போகுது. நமக்கு தெரியல நாம போறோம். விளங்குதா? கடவுளேன்னு சுத்த வர ஒரு பேரியர் கட்டி அவங்க வச்சிருக்கிறபடியால அதுல முட்டுப்படைகளை தெரியுது, நாம இங்க வரைக்கும் வந்துட்டோம். கத்தர் இப்படி சபையில கதைக்காத வரைக்கும் பேரியரா நாமல் ஆழத்துக்குள்ள போயிட்டோம், தூர போயிட்டோம். அடுத்தது நாம சாக போறோம்ன்றது நமக்கு தெரியும். So this is we call விட்டாய் என்றா அதை ஸ்லைட் பண்ணி கொண்டு போறாங்க அந்த கிரீக் வேர்ட். இப்ப இதுல கவனித்துக் கொள்ளுங்க, இதுல கதைக்கப்படுற ஆதி அன்பு என்று நாம சொல்லுறது ஃபர்ஸ்ட் லவ் என்று சொல்றது அந்த அன்பு செய்யப்பட வேண்டிய கிறிஸ்துவில இருக்கிற அன்பை நாங்கள் கதைக்க இல்லை. ஏன்னா இன்னும் சபை
சபையில உண்மத்துவமா வைராக்கியமா அவங்க கிறிஸ்துவுக்காக நிற்கிறாங்க. அதுல கிறிஸ்துவில இருக்கிற அன்பு அது இருந்து கொண்டே இருக்குது. இன்னும் கிறிஸ்துவில அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ், அதாவது யார நேசிக்கணுமோ அவரை பற்றி கேட்டா சரியா சொல்லுவாங்க. ஐயோ அது பிடித்தான் என்றதெல்லாம் சொல்லுவீங்க. நாம் அதுல அவங்க ஒரு நாளும் கிறிஸ்துவ விட்டு போட்டு கொஞ்சம் பாகாலுக்கு சரியோம் சரியா இல்லைங்க, கொஞ்சம் தீயநாளிட்ட மாறுவோம் கடைசி வரைக்கும் போகல. ஆதி அன்பு ஏர்ல வைக்கணுமோ அது வைக்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் இருந்தது. இயேசு அதை கேட்க அயல ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ், the object of beloved, நேசிக்கப்பட வேண்டிய ஆள் இந்த மறந்து போகப்பட இல்லை. அந்த ஆதி அன்பை விடேக்கல. சரியோ? அதே நேரம் ஆதி அன்பை விட்டாய், ஆதி அன்புலேருந்து சரி போயிருக்குது என்று சொல்லிக்கல, ஆதியில கொண்டிருந்த அன்பு டோட்டலா போச்சு என்ற அர்த்தமும் இல்லை. டோட்டலா அன்பு இல்லாம போச்சு என்ற அர்த்தமும் இல்லை அந்த வசனம். ஏண்டா டோட்டலா அன்பு போயிருந்தா நிக்கோலாய் மதத்தை சொல்றான் என்ன, சரி அதையும் கேட்டுக்கொள்ளும்டாப்பா. அந்த அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, ஐயோ நாம விட்டுடுவோம், அவங்க அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க சோதிச்சறிகிறதுக்கு இதுகளுக்கெல்லாம் மனசு வராது ஆட்களுக்கு. ஏன்னா டோட்டலா அவ கடவுள்ல இருக்கிற அன்பு இல்ல, டோட்டலா இயேசுல இருக்கிற அன்பு போயிருக்கோம்னா யாரு வந்தான்னு யாரு போனான்னு நமக்கு என்ன என்ற ஒரு நிலைப்பாட்டுல சபை ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா எபேசு சபை அப்படி ஓட இல்லை. எபேசு சபை யாரு வாரான் யாரு போறான், யாரு எங்களோட சேர்ந்து சாப்பிடுறான், என்ன நடக்குது, இவன் என்ன பொய்க்கு என்னமா நடக்கிறான் எல்லாம் வடிவா கடவுளை பாராட்டுற. இவங்க கிறிஸ்துவில முழுக்க அன்பை விட்டுட்டாலும் ஏது பாராட்டவே மாட்டேன். என்னடா நீங்க எப்பயோ சபை இல்லாம போயிட்டீங்கன்னு ஏது சொல்லிடுவா பேசாம. ஆனா இங்க அப்படி இல்லை. அவங்க அன்பு ஆதி அன்பு முழுக்க விடுபடை இல்லை. இப்ப கேள்வி, ஆதி அன்பு என்று சொல்லுற அந்த விஷயத்த என்னத்த கிறிஸ்து சொல்ல வார? ஆதி அன்பு என்று சொல்ற வெறும் உணர்ச்சியோ, நாம கிடக்க ஃபர்ஸ்ட் லவ் வேண்டா எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அந்த ஆசை விருப்பம் அதுகளைத்தான் நாம பொதுவா யோசிக்கிறது லவ். ஆனா கிறிஸ்து லவ்ன்றது இங்க என்ன தக்க வைக்கிற? ஆதி அன்பை விட்டாய் அதுல இருந்து திரும்ப வருமோ ஆதியில செய்த கிரியைகளை செய். அப்ப ஆதி அன்புன்றது ஆதியில செய்த கிரியைகள், ஆதியில காட்டின உணர்ச்சி இல்லை. அப்ப ஆதி அன்பு சமன் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ். முதல் நீ என்ன நேசிக்க, என்ன சத்தியத்தை அறியக்கல, ரிஃபார்ம் விளங்கல, ஐயோ இவ்வளவு நாளும் தெரியாம இருந்திருக்கோமே பேரண்ட் நீ சொல்லேக்கல, மெய் சத்தியத்தை நீ பிடிச்சு அதுக்குள்ளால என்ன அறிஞ்சு கொண்டு ஐயோ கடவுள் எவ்வளவு முத்துகளை வச்சுக்கிறான்னு நீ சொல்லேக்கல, செய்த நீ எல்லாம் பல கிரியைகள். அந்த கிரியைகள்ல டோட்டலா இல்ல, சில விஷயங்கள் விடுபட்டு போச்சு. டோட்டலா போனா மேல சொன்ன பாராட்டும் இல்லாம போயிருக்கு. அதெல்லாம் டோட்டலா அங்க அன்பு விடுபட இல்லை, அந்த கிரியைகள் விடுபட இல்லை. ஏன்னா அவன் செய்தது கிரிய, பொறுமையா இருக்கிறது ஒரு கிரிய, சகிக்கிறது ஒரு கிரிய, வைராக்கியமா இருக்கிற ஒரு கிரிய, சோதிச்சு பார்க்கிறது ஒரு கிரிய, பொய்யரண்டு அடையாளம் கண்டு டிசிப்ளினேஷன் எடுக்கிற ஒரு கிரிய. அதனால கிரியைகள் எல்லாமே விடுபட்டு போகுது ஆதியில இருந்து. ஆதியில இருந்த கிரியைகள்ல சிலதுகள் விடுபட்டு போச்சு, சிலதுகள் விடுபட்டு. அதில் ஆதி அன்பு சமன் ஆதி கிரியைகள். ஆதி கிரியைகள் எங்களுக்கு டோட்டல் ஆதி அன்பு போயிருக்குமெண்டா 1 தீமோத்தேயு 5 ஆதி விசுவாசத்தை அவர்கள் விட்டு விடுகிறபடியால் அவர்களை விதவைகள் கூட்டத்தில் நீ சேர்த்திடக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தீமோத்தேயுக்கு எழுதினவர். தீமோத்தேயு 1 தீமோத்தேயு வாசிக்கிறீங்களா? 1 தீமோத்தேயு 5:12 இது அந்த முதலில் கொண்டிருந்தது சேம் கிரீக் வேர்ட், ஆதியில் கொண்டிருந்த விசுவாசம். எபேசு சபைக்கு ஆதியில் கொண்டிருந்த அன்பு,
இங்கேயும் எபேசு சபை தான் தீமோத்தேயுக்கு எழுதிக்கல. தீமோத்தேயு எபேசு சபைக்கு தான் பொறுப்பா இருந்து கொண்டிருக்காரு. இப்ப அங்கேயும் எழுதிக்கல. எபேசு சபையில் இருக்கிற விதவைகள் ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை அவங்க விட்டாங்க என்றா அதால ஆக்கினப்படுவார்கள். அதனால அவர்கள சேர்த்திராதனி அந்த 60 வயசுக்கு கீழ்பட்ட இளம் விதவைகள். இதான் இந்த பாயிண்ட். அப்ப இதுல எங்களுக்கு தெரியுது ஆதி விசுவாசத்தை விடலாமாக்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபெய்த் இங்கிலீஷ்ல அது வருகிறது. ஃபர்ஸ்ட் ஃபெய்த் இது ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி, அது ஃபர்ஸ்ட் ஃபெய்த். ஃபர்ஸ்ட் ஃபெய்த்தையும் முதல் விசுவாசமே விடுபடலாம். அது மெய்யான விசுவாசம். ஆனா அந்த விசுவாசத்தையும் அவர்கள் தற்காலிக விசுவாசிகளாயிருந்தபடியால முதல் வசனத்தை கேட்ட சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதுக்கான கிரியைகள் எல்லாம் காட்டி எல்லாம் செய்த வர்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு அது வேறு உண்டாம இருந்தபடியால அவர்கள் அந்த முதல் விசுவாசத்தை விட்டுடலாம் என்றது ஏற்கனவே வேதம் எங்களுக்கு காட்டுது. அதனால அவர்களை கல்யாணம் செய்து புள்ள வர்றதுக்கு முதல் சொல்ல செய் அவள் எல்லாம் விதவைகள் கூட்டத்துக்கு எடுக்க வேண்டாம் என்று அது கிளியர் கட்டா அங்க டிரெக்ஷன் கொடுப்பட்டார். எபேசு சபையில ஆதி விசுவாசம் விடுபட இல்லை. எபேசு சபையில ஆதி அன்பு முழுக்க விடுபட இல்லை. ஆதி முதல் விசுவாசம் அங்க இருக்குது. முதல் லவ்வும் பல விஷயங்கள் அந்த கிரியர் அங்க இருக்குது. ஆனா விடுபட்ட ஒரு சில விஷயங்கள்ல நாங்க இப்ப பிரச்சனை. எப்படி ஆதி அன்பு விடுபடையில் என்று ப்ரூஃப் பண்ணாங்க. ஆதி அன்பு சொன்னா ஆதி கிரிய முதல் கிரியைகள் கணக்க விடுபடையில் என்றதுக்கு மேல பாராட்டு பெற்றதுல கிரியெல்லாம் நாங்க இருக்குது. அதனால எல்லா கிரியையும் விடுபட்டு இருக்கோம்டா எல்லா அன்பும் விடுபட்டு இருக்கும். எல்லா அன்பும் விடுபட்டு இருக்கும்டா கடவுளுடைய பாராட்டு அங்க இருக்கா. அதனால எல்லா அன்பும் விடுபட இல்லை. ஒரு சில விஷயங்கள் நாம அந்த கிரியைகள்ல அது ஸ்லைடிங் ஆகும். அது அப்படியே தூர போச்சு. நாம அபாய எல்லைக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். அந்த ஆதி முதல் கிறிஸ்துல இருக்கிற அன்பில இருந்து அயலப அன்பு என்று நாம இந்த பாயிண்ட் தான் நாம ஆதி அன்பு என்றது ஆதி கிரிய. ஆதி அன்பு என்றது ஒட்டுமொத்த அன்பும் விடுபட்டு போச்சு என்ற அர்த்தம் அல்ல. அல்லது நேசிக்கப்படுற கிறிஸ்துவ விட்டுட்டாங்களே அர்த்தமும் இல்லை. அது ரெண்டும் ஸ்ட்ராங்கா இங்க இருக்கிறது பைபிள் காட்டுது அந்த கடிதத்துல. அவ எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா சிலது எங்க புழைக்குது. இதான் அந்த பிரச்சனை. இப்ப அன்பு என்றா 10 கற்பனையை கை கொள்ளுது. அப்ப முதல் அன்புல இருக்கிற கிரியைகள் நீ திருப்பி செய் என்று ஆண்டவர் அந்த அறிவுறுத்தல் கொடுக்கிறதன் ஊடாக ஒன்றில் 4 கற்பனைகளோட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஸ்லைட் பண்ணி போன ஏதோ ஒரு கற்பனை அல்லது 1-2 அந்த கடமைகள் திருப்பி சரிப்படுத்தப்பட வேண்டும். மிச்சம் 6 கற்பனையும் அயலாரோடு இருக்கிற அன்பு. அந்த 6 கற்பனையும் முதல் காதல்ல அந்த சபையில் அவர்கள் சேரைக்களை கொண்டிருந்த பரிசுத்தவான்களின் அந்நியோன்ய ஐக்கியம், பரிசுத்தவான்களோடு சேர்ந்து சாட்சி, பரிசுத்தவான்களினுடைய அந்த ஏவுதல், தட்டுதல், ஆக்களை தூண்டுதல், சபைக்கு வர சொல்றது, ஜபங்கள் எப்படி அது இப்படி பல விஷயங்கள் அந்த பரிசுத்தவான்கள் அந்நியோன்ய ஐக்கியம், பரஸ்பர உதவி, பொருள் கொடுத்தல், சாப்பிட்டீங்களான்னு கேட்டல், இப்படி பல விஷயங்கள் இப்ப ஏதோ உண்டு. அதுல 1-2 குவாலிட்டி போச்சு. ஏடா முதல் அன்பு விடுபட்டு போவதுண்டா கடவுள்ல இருக்கிற அன்பும் விடுபடலாம், அயலவர் மேல் இருக்கிற அன்பும் விடுபடலாம். ஆனா விடுபடுகிறதே தெரியாம விடுபடுகிறது. அதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. விடுபடுகிறது விட்டு போறோம்ன்றது தெரியாம நாம ஆராட்டி சீராட்டப்பட்டு விடுபடுறோம். அதான் அந்த பாயிண்ட். எங்களை ஆராட்டி சீராட்டி கடவுள் வச்சிருக்கிறார் என்ற ஒரு விதமான யோசனையில நாம அந்த கிரியைகள்ல சிலதுகள்ல இருந்து நாம விலகி போறோம். இதுக்கு பிறகு இந்த ஆதி அன்பை விட்ட எல்லாம் விட இல்லை, எல்லாம் விட போறதும் இல்லை. அப்படிப்பட்ட சேர்ச்சாக்கள் நாம எல்லாத்தையும் விட போறதும் இல்லை. ஒரு சிலதுகள் நமக்கு தெரியாம விடுபடு. இப்ப இந்த கிரியைகள்ல ஆதி அன்பு, ஆதி முதல் கிரியைகள் என்று சொல்ல முதல் கிரியைகளை விட்ட என்று சொல்றதனூடாக நமக்கு தெரியும் 10 கற்பனைகளுக்கு எதிராக நாம செய்யக்கூடிய பாவம் 2. ஒன்று
என்ன பாவம்? sin of commission. இரண்டாவது sin of omission. அதாவது செய்ய வேண்டியதை செய்யாம விட்டது, அடுத்தது செய்யக்கூடாததை செய்தது. செய்யக்கூடாததை செய்யறத மீறி செய்யறதுன்னு நாம சொல்றோம். நாம எபேசு சபை மீறி செய்ய இல்லை. அதான் இப்ப அடுத்த அவங்களுக்கு மீறுறாங்க ரக்கண்டு முழங்கி இருக்கும். அவங்க விட்டு விட்டு அந்த அன்பை விடுறாங்க. அப்ப ஏதோ செய்யாம விடுறாங்க. அதாவது ஆண்டு சொல்ற நீ அதை திருப்பி செய்கின்ற அந்த ஆதிக்கிரியே திருப்பி செய். அப்ப இங்க நடந்த பாவம் என்ன? sin of omission. என்ன செய்யாம விடுறாங்க. இப்ப செய்யாம விடுறீங்க. sin of omission. sin of omission நாம 10 கற்பனையில எப்படி அதை கேட்கிற நாம அந்த கேள்வி என்ன? தேவைப்படுத்துவது எது? தேவைப்படுத்துவது எது? அதான் அந்த கேள்வி. தேவைப்படுத்துறத செய்யாம வர்றத sin of omission. தேவைப்படுத்துறத செய்யாம வர்றது. இதை நாம கடைசியா போன முறை பார்த்து நாங்க லேவியற்ற சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் கடைசி கெத்தட்ட வந்தியில அந்த சாட்சியா கூப்பிட்டு ஒரு ஆள் சாட்சி சொல்ல வந்து கூட சில விஷயங்களை அவன் சொல்லாம விட்டுட்டான். அது உதாரணம் கூட காட்டுற அது பாவம் என்ற அந்த செய்ய வேண்டிய கடமையை அது நாமல் எல்லாருமே செய்யக்கூடாத மீறுகையில் சரியான கவனமாயிருவோம். மீற பிரச்சனையப்பாண்டு ஆனா செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நாம சொதப்ப தொடங்குறோம். அதுல 1ஆம் கற்பனையில இந்த 10ஆம் கற்பனை வரைக்கும் கடவுளுக்கும் மனுஷருக்கும் உள்ள செய்ய வேண்டிய தேவைப்படுத்துறதுல என்ன? 1ஆம் கற்பனை தேவைப்படுத்துறது என்ன? கடனை மட்டுமே வணங்குவன். கடனை மட்டுமே வணங்குவன். 2ஆம் கற்பனை தேவைப்படுத்துவது என்ன? கடவுள் நியமித்த முறையினால் மட்டுமே அவரை வணங்குவன். 3ஆம் கற்பனை தேவைப்படுத்துவது என்ன? கடவுள் பேரையும் பார்த்த செயலையும் மதிக்கவன். 4ஆம் கற்பனை தேவைப்படுத்துவது என்ன? ஓய்நாளே கத்தருக்கு பரிசுத்தமாய் அனுசரிக்கணும். இது சில்ட்ரன் கேட்டகிசம். இது சில்ட்ரன் கேட்டகிசம். இது சிறுவர் சிறுமியால் வினாவிட. இனி அடுத்த டீனேஜ் கேட்டகிசம் அல்லது நாம சொல்ல ஷார்ட் கேட்டகிசம் இருக்குது. கொஞ்சம் விரிவா இருக்கு. அது இதை விட கொஞ்சம் கூட. இது என்னத்தை சொல்ல வாரம் இதை விட லார்ஜ் கேட்டகிசம் எடுத்து வாசி பாருங்கோ. எபேசு சபை விட்ட அதான் எங்களோட பியூரிட்டன்ஸ். அவங்க இந்த கடமைகள் என்னன்னு சொல்றேன் சரியா கவனம். என்னடா கிறிஸ்து எபேசு சபைய பயமுறுத்தினது நீ செய்ய தேவைப்படுத்துற கடமைகள்ல சிலதுகளை விட்டுட்டு போ. நீங்க மீறியவனும் செய்யல செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம போற அது அந்த கிரிகளை திருப்பி செய். தொடர்ந்து செய்யறதுக்கு மீறி செய்த திருப்பி செய்யணும் சொல்ல மாட்டாரானே. செய்யாம நீ விட்டு விலகுறதுல தான் திருப்பி செய்யறான். அதுல ஆதி அன்பு என்றது ஆதி கிரியை. அதுல குறிப்பாக செய்ய வேண்டிய கடமைகள். அப்ப என்ன பாப்பா சொல்றீங்க? அப்ப என்னண்டு சேர்ச்சா என்னண்டு? அப்ப போத 30 எல்லாரும் இப்படியே அந்த கிரியல் சிலதுகளை விட்டுட்டாங்க. கிரியல் விடக்கூடிய விடுபடுற சந்தர்ப்பங்கள் எப்படி? ஆனா சர்ச் நடக்குது. எல்லாரும் கத்திர பந்திக்கு வராங்க, எல்லாம் செய்யறாங்க. பிரசங்கம் சரியா தான் போய்கொண்டிருக்குது. என்னன்னு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாம விடுபடுது. அதான் ஐயா சர்ச்சுக்கு வந்தும் கத்திர நாள்ல முதல் நீ என்ன கதைக்கிற? முதல் என்ன கதைக்கிற? சர்ச்சில் உன் சொந்த பேச்சோ? செய்ய வேண்டிய கடமை என்ன? சொந்த பேச்சு கதைக்க இயலாது. பேச வேண்டிய கடமை என்ன? கத்திர பற்றி தான் கதைக்கலாம். நீ உன்னை பற்றி கதைச்ச? நீ எதை பற்றி அன்றைக்கு சேர்ச்சில் கூட யோசிச்சு கொண்டிருக்கிற? ஆனா ஆதிய பிரசங்கள் வரைக்கும் ஐயோ கத்திர நாள் வைராகம் அவர்கள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா கடவுளுக்கு அனுக்கிறோம் அது இது எல்லாம் சொல்லி ஐயோ சரியான கவனமா இருக்கணும் நாம எல்லாம் நாம சரியா இருந்து நாம அந்த கடமைகளை செய்கிறதுக்கு போக 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 என்ன நடக்குது? நாம ஸ்லைடிங் அவே. நாம அந்த கடமைகளில் செய்யாம நாம அதுகளில் செய்ய வேண்டிய கடமை என்ன?
காலம் எழுதி கத்தரை சேவிச்சிருக்கணும், குடும்ப சேவம் செய்திருக்கணும். கத்தர நாள் அன்றைக்கு அந்த நாளில் நாமல் வேதத்தை கூட வாசிச்சிருக்க வேணும். அன்றைக்கு நாங்கள் கத்தருடைய படைப்பும் மீட்பையும் பற்றி அதிகமா தியானிச்சிருக்க வேணும். அன்றைக்கு நாங்கள் இரக்கத்துக்குரிய வேலைகள் இருந்து அதை பற்றி நாங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சா யோசிச்சிருக்க வேணும். நாங்கள் கத்தருடைய நாளில் நாங்கள் தான தர்மத்துக்காக ஏதாவது ஒரு தொகை சேர்த்து வச்சிருக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னாங்க, அந்த கடமை செய்திருக்க வேணும். ஓய்வு நாளை பற்றி புத்தக கணக்கா அடிச்சு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, கட்டளையிடப்பட்டிருக்கிற விடயங்கள் என்ன, என்னென்ன என்ற எல்லாம் சபையில பிரசங்கம் பண்ணப்படையிலையா செய்திருக்குது. போதோவு பண்ணதை செய்யலையா செய்திருக்கா. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கத்திர ஓய்வு நாளுக்கு வர இல்லையோ விழுந்தடிச்ச எவ்வளவு தூரம் இருந்து வந்து இருக்கிறோம். ஆனா வந்து என்ன கடமை செய்கிறோம்? கடமையே செய்யல. சரி, கடமை செய்த மாதிரி காட்டுறோம், கடமை செய்த மாதிரி காட்டுறோம். உண்மையில அன்பு என்று நாம கதைக்கிறது அந்த வேலை, அந்த வேலை, அந்த வேலைய ஆண்டவர் எப்ப வெறுக்கிறார்? அந்த வேலை செய்தாலும், அந்த வேலை செய்தாலும் எப்ப ஆண்டவர் வெறுக்கிறார்? அது மனசார நேர்மையோட வராட்டி. உங்களோட பலியல் எனக்கு விரும்பம் என்ன, ஐயோ எனக்கு அரோசமா இருக்கு உங்களை காணிக்கணும் எல்லாம் என்ன நீர் சொன்ன காணிக்க பலியெல்லாம் கொண்டு வர சொல்லு. ஐயோ நீங்க யாரு எப்படி செலுத்துறீங்க? என்ன குருட்டு பலி கொண்டு வர, என்ன சொத்தி பலி, என்ன நொண்டி பலி, இதை யாருக்கு கொண்டு நீ பலி கொண்டு வந்த பேர்றான். குடும்ப சபன் காலை மலை நடத்துற பேர்றான். எங்க மனசு, எங்க அதுல இருக்கிற அந்த விகர், அந்த அந்த சூடு எங்க அதுல சூடு இல்ல. எழுமனா சுதரமாண்டவரே இயேசுவே, சரி வாங்க சொல்லிப்போம். அங்க என்ன நடக்குது குடும்ப சபத்துல? இதுல இருக்கிற நீங்கள் சொல்லுவீங்களோ அது ஒழுங்காக நாம செய்யறோம் சூடோட. ஏன்னா பல சந்தர்ப்பத்தில் நாமளே முழிக்க வேண்டிக்கிறது கடவுளை ஆண்டரே மன்னியும் ஐயா நான் ஏன்னா நம்மளே ஒரு அதுக்கு தனி ஜபம். அதை இருந்து ஜோந்தை காலம் என்று என் ஆண்டவரை பார்த்து நான் வேணும் என்று சும்மா பம்மத்துக்கு செவிச்சுட்டு குடும்பமா முடிச்சுட்டு போறேன். ஆண்டரே அதை அதை அந்த இதயபூர்வமா ஆட்டோப்பு கொடுக்கறது என் பிள்ளைகளுக்கும் இந்த மனுஷனுக்கு நான் அதை விளங்கப்படுத்து, நான் அதை அந்த அந்த சீரியஸை காட்டுறேன் இல்லை என் ஆண்டரே மன்னியும் ஐயா. நாமளே எத்தனை நேரம் அதுல அந்த ஆடியன்பு ஸ்லைடிங் ஆகுது என்ற நாமல் ரிஃபார்ம் தெரிஞ்சா பிறகு இதுல சரியான கவனம். அதுவும் காலமான இது எப்ப உங்களுக்கு தெரிஞ்சிச்சோ அப்ப இன்னும் சரியான கவனம். அது கத்த தேவைப்படுத்தின பலிகளினுடைய அந்த பலிகள் இன்னைக்கு வரைக்கும் செலுத்தப்படணும் என்று எவ்வளவு சோம்பலின் பலிகள். இதைத்தான் நான் சொல்ற, நீ மனம் திரும்பாட்டி அந்த ஆதியில செய்யற கிரியை திருப்பி ஒழுங்கா நீ செய்யாட்டி சபையில இல்லாமல் ஆகும். இதுகளுக்கு பேரான அந்த ஆதி கிரியைகள். கெட்ட நாளுக்கு போகணும் எல்லாம் அழுங்கோ எல்லாம் எப்படி போனீங்க? இங்க இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து 6 மணி 5:30 பலிக்கிட்டு எல்லாரும் பண்ணி சரி எல்லாம் ஆயத்தங்களோட போனேன். போய் அங்க சர்வீஸ் 8:30 8 மணிக்கு எல்லாரும் நிக்கிறோம், அல்லது 8 ஆளுக்கு போயிட்டோம். சரி அங்க இருந்து வரப்போ அங்க இருந்து வரைக்குள்ள எல்லாம் வந்து சரி 10 மணிக்கு வந்தா சரி 9:30 வந்தாச்சு. இது சரி 9 மணிக்கு நாங்க மாத்திரம் சரி எல்லாம் ஏழி அழும்பி பள்ளிக்கிட்டு 9 மணிக்கு முன்னுக்கு நின்றோம். ஆனா போக 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 என்ன நடக்குது? ஸ்லைடிங்காவே நாம ஆதி கிரிய விட்டு விடும். காரணம் பஸ் லேட்டு, சரியான நெருக்கம், பல சாட்டுகளை சொல்ல தொடங்குறோம். நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள நிற்கிறீங்களோ, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள நிற்கிறீங்களோ, ஆதி என்பை விட்டுடுறோம், ஆதி என்பை விட்டுடுறோம். எத்தனை தரம் சொல்றேன், டைமுக்கு நில்லுங்க, டைமுக்கு நில்லுங்க. இல்ல ஆதி அன்பு இல்ல, அது ஆதி கிரியா இல்ல. ஆதி சட்டியா பிளான் சனிக்கிழமை ஆயத்த நாள், அந்த ஆயத்த நாளுக்குரிய சரியா செய்து அதை பிந்திடக்கூடாதுன்றதுக்கு எத்தனை வழிகளால நாங்கள் அதுல அந்த பாவத்தை உடைச்சல் கட்டளைய அந்த கடமையை மீறக்கூடாது, அந்த கடமையை செய்யாம ஏரியாவா ஐயா ஏரியாவாங்களா வந்து படுங்களாப்பா, வீடு திறந்து இருக்குது, சாப்பாடு இருக்குது, பிரச்சனை இல்லவா என்ன
ஆதி அன்பு விடுபடக்கூடாதுன்றதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்ட நாங்கள் பிரயாசப்பட்ட நாங்கள். ஆனா சட்டியான ஸ்லைடிங் அவே. அப்பப்ப இருந்துட்டு ஸ்லைடிங், அப்பப்ப நெடுகை இல்ல, அப்பப்ப ஸ்லைடிங். உனக்கு நோகும், மனசுக்கு நோகும், பிள்ளைகளுக்கு நோகும். காலத்தால 7 மணி 6 மணிக்கு பஸ்ல வழிக்கிடையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஏழியாலுமே நல்ல ஏழியா நித்திர கொள்ளவை அதுக்கு கன விஷயங்கள் செய்யப்படும். எவ்வளவு காட்டுனாங்க. எத்தனை தரம் இந்த வருஷம் நாம ஸ்லைடிங் அவே. ஆதி அன்பு, ஆதி அன்பு. இங்க 8:30 நிக்கணும்டா கிளிநொச்சில இருந்து எத்தனை மணிக்கு பஸ் எடுக்கணும்? 7 மணிக்கு பஸ் எடுக்கும். 7 மணிக்கு பஸ் எடுக்கும். கத்தரை நாம முழுசா விட்டுட்டோமா? இல்ல இல்ல, கத்தரை முழுசாய விடவே இல்ல. ஆனா ஆதி கிரிய விடுபட்டு போ. அப்ப 7 மணிக்கு பஸ் எடுக்கணும்னா எத்தனை மணிக்கு எழும்பி இருக்க வேணும்? 6 மணிக்கு எழும்பி இருக்க வேணும். கத்தருடைய நாளில எத்தனை மணிக்கு குடும்பம் எழும்பணும் நாங்கள் படிப்பிச்சிருக்கிறோம். கிறிஸ்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னுக்கு இருட்டோடு எழும்பினார்னு சொல்லுறோம். அட்லீஸ்ட் நீ ஒரு 6 மணிக்காவது சூரியன் வரையக்குள்ள எழும்பிய கூடாது. சூரியன் வரையக்குள்ள எழும்பி 6 மணிக்கு எழும்பி ரெடி. நீ பக்கத்தூர இருந்து வர்றாய், அதுலயும் அது பிரச்சனை இருக்குது. சரியா? அப்படி 7 மணிக்கு பஸ் இருந்தும் பிந்தி வாரான்னு சொல்லு. கத்தர் அதுக்கு பிறகு நானும் கத்தரும் பார்த்துக் கொள்றோம். சில நேரம் புருஷன் மேல எழுப்புறதுக்கு மனுஷி மேல வர்றவாடு அல்ல. சில நேரம் மனுஷி மேல கிளப்புறதுக்கு புருஷன் மேல வர்றவாடு. ஏதோ இல்ல பிரச்சனை. டிராவலிங் கடவுள்னால அவற்ற டைமுக்குள்ள போய் நாமல் நிக்கணும். அவருக்கு ஓனர், அவருக்கு மரியாதை. அப்படிதான் சபையா நாங்கள் முடியும். சபையில பிரசங்கம் அந்த மாதிரி இருக்கு. ஓய்வு நாளை பற்றி கேட்டு நாம வாயிலேயே சொல்லுவோம். ஆனா ஓய்வு நாள் கடமைகள் ஸ்லைடிங் எல்லா கடமையும் இல்ல. ஸ்லைடிங் எல்லா நாளும் இல்ல. அப்பப்ப ஒரு செத்த நான் நோட் பண்ணி வச்சிருக்கிற நம்மளுடைய பிந்தினதுகள் இதெல்லாம். நீங்க நினைக்க நான் நோட் பண்ணாம இருக்கிறேன். ஏண்டா கத்தர் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு இருந்து எபேசு சபையில இந்த ஒரு விஷயத்தையும் கவனிச்சு வச்சுக்கொண்டல இருக்கிற. அதனால நாங்கள் லேட் டுடே, அப்சென்ட் டுடே இப்படி எல்லாம் எழுதித்தான் வச்சிருக்கிறோம். எத்தனை நாள் கத்தட்ட நாளுக்கு வேற இல்ல, என்ன நடக்குது முந்தி ரெஜிஸ்டர் மார்க் பண்ணாங்க. ஞாபகம் இருக்க கிளிநொச்சியில இல்ல அல்ல இஞ்சையே நான் ரெஜிஸ்டர் மார்க் பண்ணேன். ஏன்னா கத்தர் சபைய இல்லாமல் ஆக்குவார். அதான் இருக்கிற பிரச்சனை. எபேசு அப்படி ஆக்குன அவங்க கேட்கல. அவசர கொஞ்சம் பார்த்து பொறுமையா மனந்திரும் சொல்ல சீக்கிரமா வருவன். 2000 என்ன சீக்கிரமா மனந்திரும். இப்ப சரி நாம எல்லாம் உடுப்பி எடுத்து எல்லாம் முதறி தள்ளி போட்டு சட்டி ஓட போறோம். இனி பாரப்பா 8:30 நிக்கிறேன் வந்தாச்சு. 1 மாசம் 2 மாசம் ஓடியாச்சு. நிக்கிறீங்களோ? அதுக்கப்புறம் அந்த ஆதி அன்பு விடுபடாம போகும், ஸ்லைட் ஆகாம. பிறகு அடுத்த பிரச்சனைகள், அடுத்த யோசனைகள், அடுத்த விஷயங்கள் வரைக்கும். கொழும்புக்கு ஒரு மீட்டிங்குக்கு போயிட்டு வந்தோடனே சரியான டயர் வந்து படுத்து நயத்து போனேன். இதெல்லாம் யோசிக்கல. நாம முதல்ல நான் வந்த கையோட வலித்துடுறோம். இங்க படுக்கிறேன், சேர்ச்சில் போய் படுத்தாலும் பரவாயில்ல, நான் இங்க நிக்க மாட்டேன். ஏண்டா கத்தருக்கு தெரியட்டும் நாங்கள் ஆதி அன்ப விடையிலே என்று. அது எங்களை அவர் குறை சொல்ல விதத்துல நாங்கள் நடக்கோம். அல்ல ஆதி கிரியைகள், ஆதி கிரியைகள், ஆதி கிரிகைகள் அல்ல. நாம சரி தூர இருக்கிறவன் தான் சரி, பக்கத்தில் இருக்கிற நாமல் கவனமா நாமளது கவனிக்க வேணும். கவனமா அல்ல. ஐயோ இந்த ஓட்டோக்காரன் அனுப்ப நாமளும் அனுப்பு. நாமளும் அதை முதல் பிளான் பண்ணி ஏதாவது செய்து ஏதோ ஒன்று எங்களுக்கு தேவை. கத்தர் அந்த ஆதியில செய்த அந்த விகர், அந்த சூடு விடுபடையல் என்றது அவருக்கு தெரியும். நம்மள சூடு விட்டு பறஞ்சு போச்சது என்று சொல்ல வேண்டாம். சூடு குறைஞ்சாதான் அந்த அதுல உசிர் இல்லை. அதுக்கு பிறகு எல்லாம் ஒரு பரிசேருடைய மாய்மாலம். உண்மையில எபேசு சபையில ஒரு சில மாய்மாலம் இருந்தது. ஃபோம் இருக்குது, சேர்ச்சுக்கு வராங்க, எல்லாம் நடக்குது, திருவிருந்து சரி, எல்லாம் சரி. ஆனா மாய்மாலம் இருக்குதாங்க. என்ன மாய்மாலம்? செய்ய வேண்டிய கடமைகள் கணக்க செய்யப்படுவதில்லை, செய்யப்படுவதில்லை. தனிப்பட குடும்பமா
சபையா ஒரு நாளும் அப்படி விட மாட்டோம் லேசில. அப்ப இது தனிப்பட குடும்பமா மறைவாக அது போதருக்கு தெரிஞ்சா பிரச்சனை. அதனால போதர் இல்லாத நேரத்தில் கதைக்கிறாங்க. ஏன்னா போதர் என்ன கதைக்க மாட்டோம். என்ன சொல்லுவாரு இல்ல அந்த பப்ளிக்ல நாம சில விஷயங்கள் கடமைகளை செய்யாம யோசிக்க மாட்டோம். இதெல்லாம் தனிப்பட. நீ சும்மா ஆயிடுச்சு, நீ சேர்ச்சில் சொல்லிக்கொண்டு எனக்கும் கரைச்சல் படுத்தி ஒரு நாளாவது சும்மா மனுஷிக்கு புருஷன் பேச்சு உதாரணத்தை. போதருக்கு முன்னாலதான் ஒன்னும் கதைக்கலாம், மனுஷிக்காவது சும்மா கதைச்சிட்டு இருக்கலாம். என்ன கடமை அல்லது மனுஷன் ஐயோ பிள்ளைகள் சரியா படிச்சு களைச்சு அவங்க சனிக்கிழமையும் சரியா நித்திர இந்த ஒரு நாள் தான் கிடக்கு. ஒரு நாள் உனக்கு இருந்தது, ஒரு நாள் கடவுளுக்கு அவர் அல்ல. ஒரு நாளும் அதுல பிள்ளையோ மனுஷியோ குட்டியோ ஆத்தையோ ஒன்றும் கதை கேளாது. நாங்க சொன்னாங்க வருத்தம் புதன்கிழமை வருதுன்னா உடனோடி போய் மருந்து அடிச்சது. ஏண்டா ஓய்வு நாள நீ தவிர்க்கிறத விட மருந்தெடுத்து அதை சரிப்படுத்துறது கடவுள் ஆதி அன்பை எதிர்பார்க்கிற. நான் அதுக்கு பிள்ளைக்கு எப்ப காய்ச்சல் வந்தது பிள்ளை காய்ச்சல் வரையலாது. பிள்ளைக்கு எப்ப காய்ச்சல் வந்தது? ஒரு வெள்ளிக்கிழமை வந்தா நீ என்ன செய்திருக்கணும்? அடுத்தது 2 நாளைக்கு அடுத்தது கெட்டதுக்கிட்ட போகணும். அப்ப அதுக்கு முன்னுக்கு என்ன டக்கண்டு செய்யலாம், எப்படி அதை குயிக்கா மாற்றலாம்? இல்ல நான் அவருக்கு சொன்னான் அவர்கள் அப்ப புருஷன் அப்ப இது போதற்கு தெரிஞ்சிருந்தா புருஷன் அப்படி இருந்திருப்பான். வீட்டை செய்ய வேண்டிய கடமையை செய்ய ஆதி அன்பு ஸ்லைடிங் நாங்கள் சிடிபியில வர்றாங்க. இங்க யாழ்ப்பாணத்துல சிடிபியில் வர்றோம். அங்க சேர்ச்சிக்கு வரையில கிளி நோச்சிக்கு சிடிபி காரங்க கொண்ட முட்டி மோதி நிப்பாட்டி ஆக்சிடென்ட் பட்டா அப்புறம் கடைசியில வாகனத்துல வேன் பிடிச்சாரு. அதனால சிடிபியில தான் இங்க யாழ்ப்பாணத்துல இருந்து அங்க வந்துடுறாங்கன்னா 8 மணிக்கு. நான் சொல்லல அந்த அந்த உயிர் துடிப்பு இதுக்கு வேண்டா கடைசி வரைக்கும் அது ஆட்டனால. ஐயோ இன்றைக்கு மத்திய சாமம் 12 மணிக்கே கடவுள நாள் தொடங்கிட்டது. சரி நாம படுத்துக்கிட்டு ஒரு 5 மணியா போச்சு 6 மணியா போச்சு. 5 மணிக்கு எல்லாம வச்ச எழும்ப தொழிலுக்கு போறது கிளம்ப ஆது என்ப எப்படி சளியது அல்ல. தொழிலுக்கு போக மட்டும் நீ உண்மையா எழும்பி போகணும் சொல்லிச்சுட்டு, ஆனா கடவுள நாள்ல மட்டும் கொஞ்சம் படுத்து எழும்புவோம்னு நெக்கிற தொழில கடவுள் ஆசிரியப்பாண்டு அதுவே காணும் நீ நாசமானது. அந்த ஓட்டு கேரி ஞாயிற்றுக்கிழமை நித்திர கொள்றதுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டோம். அது கடவுளுடைய நாள், அது நித்திர நாள் இல்ல. அத பிள்ளை நித்திர மனுஷி நித்திர கதையே கேளாது. கடவுள் ஓகே நான் ஓகே, இந்த கடவுள் ஓகே இல்லை. உன்னில ஒற்று அந்த குறை ஒன்று இருக்குது, அது ஆதி கிரிய நீ செய்கிறாய். இது நான் ஒரே ஒரு தேவைப்படுத்துற 4ஆம் கற்பனை 5ஆம் கற்பனை தேவைப்படுத்துற கடமைகள் அதான. இப்ப 3 வருஷமா படிச்சு கொண்டு வரோம். 5ஆம் கற்பனை தேவைப்படுத்துற கடமைகள், அதுல கடைசியா அதுக்கு எதிரான பாவங்கள் கதைப்போம். அந்த தேவைப்படுத்துற கடமைகள்ல எத்தனை விஷயம் மண்டைக்குள்ள இல்லாம அது வீட்டிலே இல்லை. மனுஷியினுடைய கடமைகள், புருஷன் கடமைகள், பிள்ளைகள கடமைகள், பெற்றாற்ற கடமைகள், எத்தனைய படிப்பிச்சோம். இப்ப வேலைக்காரற்ற கடமைகள் போய்கொண்டிருக்கிறது. இத்தனை என்ன வேதபூர்வமான பிரசங்கம் இல்லையோ பெரோயாவில் இருக்குது. ஆனா அது என்ன சத்தியம் தெரியாதோ? தெரியும். அப்ப இங்கே அந்த கிரியைகள் அது எல்லாம் செய்கிறேன்டா ஒன்று விடு. நீ இல்ல சேர்ச்சில் கடவுள் இன்னும் சேர்ச் இல்லாம ஐ வில் அன்சர்ச். அதான் நம்முடைய அர்த்தம். இதை பற்றி எவ்வளவு நாங்கள் படிப்பிக்கிறோம் இல்ல. பிள்ளை வளர்ப்பில் நாம பார்க்கிற விஷயம் என்ன? பெற்றாராக பிள்ளைகளை ஞானத்திலும் சரீர வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவு, இந்த 4 ஏரியாவை தான் நாம பிள்ளை வளர்ப்புல பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞானம் எப்படி வளர்றதுக்கு தான் வேதம், பள்ளிக்கூட படிப்பு, அந்த ஞானங்கள் அறிவுகளை கொண்டு வரதுல நாம அதை போக்கஸ் பண்ணுறோம். சரீர வளர்ச்சி தான் பிள்ளத்துக்கு சாப்பாடு விஷயங்கள் அதுல போக்கஸ் பண்ணுறோம். கடவுளுடைய தயவப்படுறது பிள்ளைகளை நாம ஜபிக்க பழக்கிறோம்,
அவர்களை கேட்டகிசம் கேட்கிறோம், அவர்களை பாட்டுகள் பாடமாக்க வைக்கிறோம். இல்ல கடவுள் பார்க்கறது நாங்கள் அவர் எங்களை இந்த பிள்ளைய பார்த்து சந்தோஷப்படணும். அதான் இந்த தேவை. பாடமாக்கி கொண்டு வா, இதுவா அதுவா என்று இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லா பக்கத்திலையும் நாம ஏன் அதுகளை போக்கஸ் பண்ணோம். பிள்ளை வளர்ப்பில அது முக்கியமான அடுத்த ஒரு விஷயம். அடுத்தது மனுஷ தயவு. மனுஷ தயவுன்றது சேர்ச்சி. முதலாவது நாம சொல்ல சேர்ச்சில வரைக்கும் சேர்ச்சுக்காரர் உண்ட பிள்ளைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி பிள்ளை நடக்கணும். பிள்ளையினுடைய நட உட பாவனை அது மத்திய ஆட்களால விரும்பப்படத்தக்கதாயும் ஐயோ சூப்பரா அவளே நான் அது சொல்லு ஒரு கூப்பிட்டா வந்துடும் அந்த புள்ள ஒதுக்கா சொல்லுங்க. அது அன்றைக்கு அதோட ஞாபகம் வச்சு அது திருப்பி கவனமா அதை செய்யும். நான் அன்றைக்கு இப்படித்தான் செய்தார் கவனம் ஐயான்னு சொன்னா அதோட சரி. அந்த புள்ள ஒவ்வொரு முறையும் அதை யோசிச்சு சரி அதெல்லாம் ஒரு சந்தோஷம். ஒதுக்கா கொடுத்தவன் தவப்ப அதுக்கப்புறம் அவன் கவனமா அப்படியே இருக்கிறான் அந்த ஒவ்வொரு முறையும். அதானே மனுஷன் அதை பார்க்கல தயவு அந்த பிள்ளைக்கு மேல தயவு அந்த பிள்ளையில விருப்பம். அத அப்படி விருப்பம் வரைக்கலாம் என்ன செய்யும்? பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல பகிர்ந்து கொள்ளுதல், கொடுத்தல், தூக்கி கொடுக்கிறது, சாப்பாடு, அது இது படிப்புக்கு இதுகளுக்கு அந்த ஆசை வரும் அதை செய்ய. அது பிள்ளை வளர்ப்புல மனுஷ தயவுல பிள்ளைய வளர்க்கிறது. பிள்ளை வளர்க்கப்படாம அப்படி போவேக்குள்ள நமக்கு என்ன வரும்? வெறுப்பு வரும். எத்தனை எனக்கு என்ன விருப்பம் இல்லை, எனக்கு என்ன பிள்ளைய சேர விட வேண்டாம் நீ அந்த ஆக்களோட இப்படி எல்லாம் சொல்ல ஒரு ஆக்கள் வெளிக்கிறேன்டா சேர்ச்சில. அப்ப நமக்கு எவ்வளவு பிரச்சனை. அது எனக்கு முந்தி கரிஸ்மேட்டிக்ல கேட்கல இந்திய அம்மா அவங்களோட சேராத கூட என்று சொன்ன மாதிரி தான் ஞாபகம் வந்து எந்த மனுஷி சொல்லேக்கல. இந்த சேர்ச்சில சேவையோட சேர வேணாம் என்று சொல்லி எனக்கு எந்த மனுஷி சொல்லேக்கல. நான் அதிர்ந்து போனேன். ஏன் செய்ய வேண்டிய கடமைகள் பெற்றார் செய்தல பிரயாணத்துக்கு சேர்றாரு. ஏற்கனவே இவனுக்களையும் உங்களுக்களையும் அங்க விதியன் பாம்பு நஞ்சு இருக்குது. இவங்களை நான் பார்க்கிறேன் வளர வளர பிரச்சனை இருக்குது. அதுகள் இப்பவே இப்படி இருக்குது. அப்ப சேர்ந்தா பிரச்சனை. நீ சேரக்கூடாது ஆக்களோட. இந்த கடவுளே சத்தியம் இல்லையா? சேர்ச்சில சத்தியம் இருக்குது. மேபி டிசிப்ளினரி ஆக்ஷன் இல்லை, சபையில சிற்சிப்பு இல்லை, குடும்ப வளர்ப்புல அது நான் சில விளையில பின்னுக்கு நிக்கிறேன் பொழுது. அப்ப ஒரு போதர அதுகளை கேட்கல நமக்கு ஆதி அன்புல இல்ல நான் வளர்க்கணும், அது செய்யணும், இது செய்யணும். ஒருக்கா கூப்பிட்டா வாரையில, 2 தரம் கூப்பிட்டா வாரையில, 3ஆம் தரம் கூப்பிட்டா அப்புறம் அடிச்சு போடுவோம் கூப்பிட வேண்டிக்கிறாங்க. ஒழுங்கா சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடுறதுல தான் நினைச்சது தான் சாப்பிடுறது, தண்டை இஷ்டத்துக்கு தான் பிள்ளை வளருது, தண்டை இஷ்டப்படி தான் செய்யுது, தண்டை இஷ்டப்படி கடைசியில பெற்ற பிள்ளை இஷ்டத்துக்கு தான் விஷயத்தை கொண்டு போறேன். அப்ப இதுல பாக்கலாம் எனக்கு சரியான ஏன் இப்படிப்பட்ட ஆக்களோட ஐக்கியம் எங்களுக்கு என்ற ஒரு நிலைப்பாடு ஒரு விசுவாசி சேர்ச்சில இருந்து சொன்னா நான் போதர நமக்கு இவ்வளவு கரைச்சல், இவ்வளவு பிரச்சனையாது அல்ல. அதுக்கு காரணம் நம்மட பிள்ளைகளும் தான். எங்கட பிள்ளைகள் இருக்கிற பாவம் நிலை விளங்குது எங்களுக்கு. அப்ப அந்த பாவத்துல நாங்கள் அது பிரசங்கள்ல சொல்லுறோம். அதுல எங்கட பிள்ளைய விட பெட்டரான பிள்ளைகள் நெஞ்சிருக்கோம். எல்லாமே ஒரே குட்டையில ஊர்ணும் மட்ட பிள்ளைக்கு சாத்தாட்டி பிள்ளை வெக்கத்தை உண்டு பண்ணும். வளர வளர பார்த்து பார்த்து சரிப்படுத்தும். கூப்பிட்டேன் அதுல என்று சொல்லி அந்த கூப்பிட்டே ஒண்ணு அப்ப நெல் இனி செய்தியா சட்டாரு கொடுத்தா அந்த குடும்பம் அடுத்த முறை அந்த கூப்பிடல 6 கூப்பிடல கூட நிற்பாங்க. இது கூப்பிடல என்ன செய்யல நாங்க செய்ய வேண்டிய கடமை அந்த ஸ்லைடிங் பிள்ளை வளர்ப்புல தேவைப்படுத்தப்படுற கடமை அங்க ஸ்லைட் ஆகிடுச்சு, விட்டு விடுறோம். நாம நினைக்கிறோம் கடவுளை விட நாங்க பெரிய ஞானிகள் பிள்ளை வளர்ப்பிலேயே. நான் திருப்பி பிரியன் பாம்பு நஞ்சுகள் உண்டு. அடங்காத்தனம், வாய மூடி சாப்பிடு, அதப்பார் இதப்பார், அதான் மனுஷ தயார். ஒரு விஷயம் ஆலோசனை சொன்னா அதுல கேட்க வரதுக்கு பிள்ளைகளை நாம பெற்றார் வீட்டோண்டு அதை பழக்கி எடுத்திருக்க வேணும். ஆனா கேட்டா ரிஃபார்ம் நாங்கள் பெரோயா நாங்கள் 1689 எபேசு சபையில இருந்த ஆட்கள் வாய் கிழிச்ச மாதிரி தான் இங்க நாமளும் கிழிக்கிறோம். கர்த்தர் சொல்ற இதே காலம் நாடுறதுக்கு நீங்கள் சில பிள்ளைகளை பார்த்தா சரியான அது சரி நான் சொன்ன மாதிரி அது ஐயா என்ன அப்பா அடிச்சவே இல்லை, அம்மா அடிச்சவே இல்லை, கவனம் என்ன சரி அது அது
அது எத்தனை வயசு இருந்தாலும் அதுக்கு விளங்குது தானே. அது கூப்பிட்டா கூப்பிடுறீங்களா என்று சாமியில் ஓடி இந்த மாதிரி ஓடுகிறது பைபிள் இருக்கிற சாமி. ஏன்னா அந்த மாதிரி அதுகளுக்கு பழக்கி இருக்கு வீட்டை சாத்தி இது செய்ய தேவைப்படுத்துற கடமை செய்யல. ஆனா சேர்ச்சுக்கு வாரம் மற்ற எல்லா விஷயமும் மேபி நடக்கலாம் வீட்டுல. ஆனா பிள்ளை வளர்ப்பு அங்க நடக்கலே. பிள்ளை வளர்ப்பு படிப்புல மார்க்ஸ் எடுக்கிறது மட்டுமோ. நாம பிள்ளை வளர்ப்பில பார்த்த விஷயம் முதலாவது ஒழுக்கம், முதல் ஓர்டர்லினஸ், அதாவது ஒழுங்கு பழக்கிறது முதல் படிப்பு. அதுக்கப்புறம் அறிவு. அதுல 97 ஆவரேஜ் 98 ஆவரேஜ் எடுக்கிறது இரண்டாவது. முதல் மனுஷ தயவுகளை பெறதுக்கு பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். அதுல நாம எத்தனை பேர் நாம அதை விட்டுட்டு இருக்கிறோம் பெற்றார். இதெல்லாம் ஒரு மெய்யான சபையில பிரசங்கிக்கப்படும். இப்படி ஒரு சபையில யாழ்ப்பாண தமிழர்களை பிரசங்கிச்சிருக்க மாட்டாங்க. நாமல் படுற பாடு மாதிரி அப்படி பிரசங்க பிள்ளைகளையும் பாருங்க வளர்ந்து நிக்கிறதுல இப்படி நிக்கிறாங்க. எல்லாம் ஒவ்வொரு தான் தன் இஷ்டம் தான், தான் பிடிச்சதுதான், அப்படிதான் நிக்குது. அது அவ விரும்பிச்சுன்னா நாங்கள் என்ன செய்யறது? அவன் உனக்கு விருப்பம் இல்ல, அது விரும்பிச்சு முடிஞ்சது. தண்ட இஷ்டத்துக்கு வளர்க்கப்பட்டிருக்கு அந்த பிள்ளை. தண்ட இஷ்டத்துக்கு தான் விரும்புறத பிடிச்சு நிக்கிறது. அதனால சில பேருக்கு தான் பிடிச்ச மாதிரி சாத்துனாதான் சும்மில்ல அவரை நிற்கிறவோ பாயிண்ட் குட்டுத்தானே. அது அந்த தண்ட இஷ்டம் நடக்காது நீ வீட்டுல சேர்ச்சில என்று தெரியும். இத கிறிஸ்துவாத்து நம்மளை மெச்சுவாரு. அந்த குற்றச்சாட்டு நமக்கு இல்லை. ஒண்ணுல ஒரு குறையும் நான் காண இல்லையா? பெர்ஃபெக்ட் அல்லோ நீங்கள் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு சபை தான் எதிர்பார்க்க. ஏன் இப்படி நீ எபேசு சபையை வாசிச்சு பார்த்து திருந்தி இருக்கிற, ஐயோ எவ்வளவு சரியா செய்து கொண்டு ஆனால் அப்படியே நம்மளை பார்த்து பேசணும். எல்லாம் ஒரு சபைக்கு தான் நான் ஒரு குறையும் கதைக்காம போயிருக்கிறேன். 1-2 சபை 7 அப்படியும் சேர்ச்சிருக்கு. அப்படி கடவுள் கண்டிக்காம போன சபையும் இருக்குது. முழுக்க பாராட்டு தான் போ. அல்ல சேர்ச்சில பாராட்டே ஃபுல்லா பெற்று வாழ்றது முடியும். சேர்ச்சில கத்தட்ட சகல கற்பனைகளையும் கை கொண்டு ஜோபு எலிசபெத் சகரியா மாதிரி எல்லாம் ஒன்றிலையும் குறைவிடாது. நமக்கே நம்ம பிள்ளைகளை ஜோசிக்கல பயமா கிடக்குது. ஐயோ அவங்கள விட்டா அவங்களை ஏதாவது செய்திருவாங்கடா. என்ன வளர்க்கிறோம் நாமளே? அது வீட்டுல செய்ய வேண்டியது. அது வெளியிடத்தில் நாம அடிக்க நாங்கள் தவிர்க்கிறோம். அதுகளை நமக்கே பயமா இருக்கு. சும்மா நிக்க மாட்டானண்டா கொடுத்து வீட்டுல இருத்தி வைய. அப்படித்தானே இருக்கிறாங்க. துடியாட்டம் விட துடியாட்டம் இல்ல. சாத்து சாத்தித்தானே துடியாட்டங்களை குறைச்சிருக்கிறோம். வீட்டுல இது ஒழுங்கா இப்பயும் சாத்தோம். இன்னும் சில துடியாட்டங்கள் அது வயசு வேற வேற அதுக்கேற்ற துடியாட்டங்கள் அதுக்கும் கொடுக்கிறோம் தான். முந்தி கொடுத்த மாதிரி இல்லாட்டி கொடுக்கிறோம். ஏண்டா ஒவ்வொரு வயசுலையும் நமக்கு போராட்டம் தான் பிள்ளைய வளர்ப்பில. தேவையான கடமைப்படுத்துறது சரியாச்சு. அதை மட்டும் ஆதிக்கிரிகளை விடையாது. சில பேருக்கு ஆதியே இல்லை. அதான் இருக்கிற நமக்கு இருக்கிற பிரச்சனை. தொடக்கமே நமக்கு பிள்ளை வளர்ப்புகள். அதுல 5ஆம் கற்பனை தேவைப்படுத்துற கடமை நாம கிணறு செய்ய அந்த ஒரு பாவமே காணும். கத்தர் நம்மளை தூக்கி எறிகிறது. நான் எனக்கண்டு பெற்ற என்ற பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள் நீங்கள்? ஆதி அன்பு ஆதிக்கிரிகளை திருப்பி செய்யறாதோ, திருப்பி வரையறாது. ஆதி அன்பு வரல, மனம் திரும்பணும். எங்க புறப்பட்டு இருக்கோம் தெரியணும், மனம் திரும்பணும், சரியா செய்ய போறோம். அதான் 3வது விஷயம். அடுத்த முறை நாங்கள் அதுல படிப்போம். இப்படி நான் தேவைப்படுத்துற எல்லா கடமைகளையும் நீங்கள் வீட்டை தயாராக போய் பாருங்க. படிச்ச நாம ஆதி அன்பை எங்க விட்டு கொண்டு போறோம். கிறிஸ்துவாமே எங்கள் பேரில் இரக்கமாயிருப்பாராக. ஆமென், ஆமென்.